2024 தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என பிரேமலதா குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கு கே பழனிசாமி அளித்திருக்கும் பதிலை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். ஏதோ இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் சொல்றாரு 1/2% ஓட்டு, அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற, அங்க வயிறு எரியுற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க எனக்கு வாசனை வருது. எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இதுவரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறது இல்ல. ஆனா அதுல ஒரு கருத்து சொல்றாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்திருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமா எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையா எதிர்த்தாங்க. இன்னைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும் போதே கடுமையா பேசுறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்ட வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர் மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுடைய சொந்த விஷயம்.